السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாக ஏற்று அதன்படி வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வல்லோர்கள், வலிமார்கள், வரிசையில் வந்த நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அவனது அன்பும் அருளும் நிறைவாக நிகழட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் வாரந்தோறும் குர்ஆனுடைய வசனத்தின் விளக்கத்தையும் தெளிவுரையும் கண்டு வருகிறோம். அல்லாஹு தஆலா இதன் காரணமாக உலகத்திலும் அல்லாஹ் நற்பாக்கியங்களை நமக்கு தந்தருள்வானாக. நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் அல்லாஹ் போக்கி நம்மளுடைய இதயங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒளிகளையும் பரக்கத்துகளையும் நிம்மதிகளையும் மகிழ்ச்சிகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் விளக்கி பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹ் இஸ்லாமிய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. குர்ஆன் பிரகாரம் வாழுகின்ற, குர்ஆனை தந்த ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற சஹாபாக்கள், மூத்தோர்கள், முன்னோர்கள், அவர்களை மதித்து வாழுகின்ற நல்லவர்களாக, நல்ல சந்ததிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. எப்போதும் தவறின் பக்கம் செல்லாது, செல்லுகின்ற போதும் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காத்துருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, நாம் தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்களை பார்த்து வருகிறோம். இந்த வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 88வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள், இவர்களை குறித்து உண்டான செய்திகளை பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றும் அவர்களை குறித்து உண்டான செய்திதான். அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு கவலைப்பட வேண்டியவர்கள், அவர்களை குறித்து மற்ற உம்மத்துகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற செய்திகளையும் இன்றைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون. 88வது சூரத்துல் பக்ராவினுடைய வசனம். இந்த வசனத்தின் பொருள், யூதர்களுக்கு இயற்கையாக ஒரு பெருமை இருக்கு. இயற்கையாகவே ஒரு பெருமை. தப்பு செய்யற மனுஷனுடைய இயல்பு அப்படிதானங்க. ஆனா தப்பு செய்யறது எனக்கு பெருமைன்னு நினைக்கிறவன் யூதன். அடிப்பான், நான் தான் அடிச்சேம்மா. இவன் இறக்க இருக்காது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூக்கி போட்டு கொலை பண்ணுவான். ஆனா நான் தான் பண்ணேன்னு அதை பெருமையா சொல்லிக்கிடுவான். அது காரணம் என்னன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், தவறுகளை செய்கிறார்கள், நபிமார்களை கொலை செய்கிறார்கள், வேதங்களை புறக்கணிக்கிறார்கள், ரசூல்மார்களை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள், வேதங்களின் பிரகாரம் நடக்காமல் வாழுகிறார்கள். காரணம் கேட்டால் சொல்லுகிறார்கள், குலூபுனா முல்ஃப், எங்க இதயங்களுக்கு ஒரு திரை இருக்குது, நீங்க என்ன சொன்னாலும் விளங்காது, நீங்க என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஏறாதுங்கிறான். இப்படிதான் யூதர்கள் சொல்லுவாங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும், பாவண்டா, அப்பாவிகளை கொள்ளாதடா, பெண்களை கொள்ளாதடா, குழந்தைகளை கொள்ளாதடா, அப்படி என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் சரி, அந்த அட்வைஸ் அவன் ஏத்துக்கிற மாட்டான். ஏன்னா காரணம் அவனே சொல்லுவான், நீ சொல்ற அட்வைஸ் எங்களுக்கு ஏறாது, எங்க இதயங்களில திரை இருக்கிறது, அதனால உள்ள போகாதுங்கிறான்.
அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களை பேசின அளவுக்கு வேற யாராவது பேசியிருக்கிறான்னு சொல்லுங்க குர்ஆன்ல? எங்கேயாவது பேசப்படல. ஹதீஸ்கள் தான் வேற உம்மத்தை பத்தி இவ்வளவு தூரம் எச்சரிக்கப்படுது. ஏண்டா நம்ம இஸ்லாத்தை பொறுத்தவரை நிறத்தினாலோ இனத்தினாலோ மொழியினாலோ யாருக்கும் உயர்வு கிடையாது. கிடையாது இல்லைங்க, யாருக்கும் கிடையாது. அப்ப உயர்வு எங்க இருக்குன்னு கண்மணி முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது அல்லாஹ்விடத்தில் எவர் இறையச்சம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர், அவர்தான் உன்னதமானவர் என்று முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவன் தன்னுடைய யூதத்தை மதமாக அவன் நினைக்கவில்லை, ஒரு மதத்தினால் அவனுக்கு கிடைத்த பெருமை என்று நினைக்கல, நம்மளுக்கு நபிமார்கள் வந்ததுனால நம்மளுக்கு பெருமை என்று நினைக்கல, வேதங்களை தந்ததுனால பெருமை நினைக்கல, என் பிறவியே பிறப்புதான் சிறப்புதான் நினைக்கிறான். சில பேர் பிறப்புலையே நாங்க உயர்ந்தவங்க நினைப்பாங்க இல்லைங்க, இன்னைக்கு சில பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல, பிறப்புலையே நாங்கள் உயர்ந்தவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழுவுக்கெல்லாம் தலைமை யாருன்னா யூதன் தான். பிறப்புலையே நான் உயர்ந்தவன். யூதங்கிறது எனக்கு யாரும் கொடுத்தது இல்லை, யாரும் எனக்கு தந்தது கிடையாது, நான் பிறப்புலையே உயர்ந்தவன். அதனால யூத மதத்துக்கு ஒரு ஆள் தர முடியாது, தெரியுங்களா? ஒரு ஆள் ஆசைப்பட்டாலும் யூதனா மாற முடியாது. யூதர்கள் யாரும் ஏன் யூத மதத்துக்கு வாங்கிட்டு எந்த பிரச்சார நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கொடுக்குறாங்கல்ல, மற்ற மதத்துக்கெல்லாம் பிரச்சாரங்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா யூத மதத்துக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க. யூதர்களா தருவனாலும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏனென்றால் இது யாரும் மாறி வருவதல்ல, பிறப்புலையே வந்த ஜாதி, பிறப்புலையே வந்த பெருமை எங்களுக்கு. நாங்க யாரும் மாறவும் மாட்டோம், எங்கள்கிட்ட யாரும் மாறவும் முடியாது. நாங்க என்ன தப்பு வேண்டாம் பண்ணலாம், என்ன தவறு வேண்டாம் செய்யலாம். நாங்கள் என்னெல்லாம் பிறவிலேயே நாங்கள் உயர்ந்தவர்கள். உலகத்தில் எல்லாரும் எங்களுக்கு கீழே தான், உலகத்தில் எல்லாரும் எங்களுக்கு கீழே தான். எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும், எங்களுக்கு அடிபணிந்து தான் இருக்கணும். இப்படிங்கிற நினைப்பு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை கியாமத்து வரைக்கும் அந்த நினைப்பு யூதர்கள் இருக்கு. அவர்கள் தான் இந்த உலகத்தை கட்டுப்பாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இயக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லவும் செய்கிறார்கள். அதுக்கு நாங்க தான் தகுதிப்படுத்தாலே. ஏன்னா பிறப்பிலே நாங்கள் உயர்ந்து இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், எங்களை நரகம் தொடாது, எந்த குற்றம் செய்தாலும் எங்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார். இந்த கொள்கையெல்லாம் அவர்கள் சொல்லுவார். ஒரு தவறை செய்துவிட்டு நாங்கள் தான் செய்தோம் என்றும் சொல்லுவார். அடுத்தவர்கள் அட்வைஸ் செய்கின்ற போது அதை கேட்காமல் மறுத்துவிட்டு எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் ஏறாது என்றும் பேசுவார். யார் அட்வைஸ் பண்றது? இந்த உலகத்துல கெட்டு போன மனிதர்களை, வாழ தெரியாத மனிதர்களை வழிவக அவங்களை நெறியோடு வாழ அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பி வச்சாங்க. அப்படிதானே? எவ்வளவு பாக்கியமானவர்கள். எங்க யார்கிட்ட வந்தவங்க நபிமார்கள்? சாதாரணவர்களா? ரசூல்மார்கள் சாதாரண மனிதர்கள் அவங்கெல்லாம். அவர்களை மதிக்காமல் போன ஒரு சமூகம் அவர்கள் தானே. அவர்களை மதிக்கிறீங்க. அவங்களையே கொலை செஞ்சவன் சின்ன பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டானா? இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சா இல்லையா? ஒரு மாஸ்க் எங்கீங்க ஏர்போர்ட்ல வச்சு ஒரு பிள்ளைய கொலை செய்யற மாதிரி பார்த்தீங்களா? ஈவு இறக்கம் இருக்காது. நபிமார்களையே கொலை செய்யறான். அவனுக்கு என்ன ஈவு இறக்கம்? எனக்கு கீழே இருக்கணும், எனக்கு மேல நீ போக நினைச்சா நான் எதை வேணாலும் செய்வேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் பிறப்பில் உயர்ந்தவன் என்று அவன் தவறாக பேசுகிறான். பிறப்பில் எவரும் உயர்ந்தவர் இல்லை. அல்லாஹ்விடத்தினுடைய பயத்தால் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர், அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் தான் அல்லாஹ்வின் பக்கம் உயர்ந்தவர் என்று கண்மணி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்க. யாரெல்லாம் தப்பு செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு பெருமை கொள்றானோ அவனுக்கும், யாரெல்லாம் அட்வைஸ் பெரியவங்க செய்யும் போது நான் அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்றானோ அவனுக்கு அல்லாஹ் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த ஆயத்திலிருந்து சில படிப்பினை தருகிறார். பல் லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். பிகுஃப்ரிஹிம், அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக அவர்கள் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம் எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகலாமா? அல்லாஹ்வின் சாபத்துக்கு ஆளானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபகலீலம் மா யுமினூன், கொஞ்சம் பேர் தான் அவர்களில் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான்.
உம்மத்துக்கு சனங்க, பல நீண்ட காலமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சனம். ஆனால் அவர்களை போல அலிச்சாட்டியம் செய்யவில்லை யாரும் என்று சொல்லும் அளவுக்கு அலிச்சாட்டியம் செஞ்சு வச்சுக்கிறார். அவ்வளவு அலிச்சாட்டியம். இந்த இன்னைக்கு நாள் வந்து புத்தாண்டு பிறந்திருக்கு இல்லையா? ஹிஜ்ரி புத்தாண்டு பிறந்திருக்கு. புத்தாண்டு 2, இன்னைக்கு 2வது நாள், 3வது நாள் உட்கார்ந்துருக்கிறோம். நேற்று 2, இன்னைக்கு 3, 3வது நாள் உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளவு பாக்கியமான ஒரு செய்தி இந்த புத்தாண்டு நம்மளுக்கு சொல்லுக்கு. இந்த ஆயத்துக்கு எப்படி ஒத்து போகுது பாருங்க. நபிமார்களை அவமானப்படுத்தியவர்கள் யூதர்கள், நபிமார்கள் என்ன சொன்னாலும் அதை கேவலப்படுத்துபவர்கள் யூதர்கள். அவங்க நம்ப மதிக்கிற 2 நபிதான். ஒண்ணு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மதிப்பாங்க, அதை விட்டுட்டா உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை மதிப்பாங்க. ஒண்ணு உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை மதிப்பாங்க அல்லது மூசா நபியை மதிப்பாங்க. வேற யாரையும் அவங்க மதிக்கல. யூசுப் நபிக்கு பிறகு யூசுப் நபி மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் முதல் நபியாக இருக்கிறாங்க அவங்க உம்மத்துல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய புள்ள இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள் தானே இந்த யூதர்கள். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளையாக இருந்த யூசுப் நபியை மதிச்சுதான் எகிப்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் யாரையுமே அவங்க நபியாக மதிக்க, நபியாக வந்தாலும் அவங்க சொல்ல எடுக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆளுகள் பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை எவ்வளவு சிறப்புப்படுத்திட்டான் பாருங்க. அதான் இதை வச்சு அல்லாஹ் சொல்றான், ஒரு நபியை நான் அனுப்புறேன்டா அவங்களுக்கு கட்டுப்படுவதற்கு தான் அனுப்புறேன். இவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள், நபிமார்களை அவமானப்படுத்தினார்கள். இவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேதத்தை அவர்கள் மதிக்காம இருந்தார்கள். நீங்கள் அதை செய்துவிட வேண்டாம், நீங்கள் அந்த குற்றத்தை செய்ய வேண்டாம், உங்களுக்கு தரப்பட்ட வேதத்தை மதிங்கள், உங்கள் நபி சொல்வதை கேளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகிறான். நம்மளுடைய உம்மத்துக்கு, அதாவது ரசூல் அனுப்பப்பட்ட அந்த முதல் தலைமுறையான சஹாபாக்கள் ரசூலை எப்படி கொண்டாடினார்கள்? ரசூலிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் எவ்வளவு பெரிய பேரை வாங்கிட்டாங்க, எவ்வளவு பெரிய பேர் வாங்கியிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் நடந்திருக்கு இல்லையா? நம்மளுக்கு ஹிஜ்ரத் நடந்திருக்கு இல்லையா? ஃபிரௌன்ட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட தானே கூட்டிட்டு போனாங்க. ஃபிரௌன்ட்ட தானே 6 லட்சம் பேரை கூட்டிட்டு போனாங்க. கடலை கடந்து கொண்டு போறான், கூட்டிட்டு போறான். 6 லட்சம் பேரை கூட்டிட்டு போறா எவ்வளவு பெரிய வேலை இது. 6 லட்சம் பேரை ஒவ்வொரு ஆள் கூட்டிட்டு போறா எவ்வளவு பெரிய வேலை. ஒரு 100 பேரை ஒழுங்கா கூட்டிட்டு போக முடியாதுங்க. ஒரு இடத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குன்னா ஒரு 1000 பேரை ஒன்னா கூட்டிட்டு போயிருங்களை பார்க்கலாம். அந்த கடையில கொஞ்சம் பேர் நிற்பாங்க, அந்த கடையில கொஞ்சம் பேர் நிற்பாங்க. 6 லட்சம் பேரை கூட்டிட்டு போறான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போகும்போது அவர்கள் பண்ண அட்டூழியங்களை பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பின்னாடியே போறாங்க. நபி மூசா நபியின் விடுதலை பெற்று தருவார் நம்பிக்கையில போறாங்க. அதுபோல மூசா நபியும் அவர்களை அழைத்து சென்று கடலுக்கு முன்னால் நிற்கிறார். எங்கிருந்து? அடிமையாக, கொத்தடிமைகளாக, மோசமாக, படுமோசமாக வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்தில் இருந்து படுமோசமாக வாழ்ந்தார்கள் யூதர்கள். ஒரு காலத்தில் அப்படி வாழ வச்சான் அல்லாஹ். சாணிகளை அல்ல வச்சான், குப்பைகளை அல்ல வச்சான். ரொம்ப மோசமான வீட்டு வேலைகளுக்கும் கால்நடை வேலைகளுக்கும் யூதர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்படி இருந்த அவர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றி அவங்களோட தாம்தோம்லாம் இல்லை எகிப்துல. ரொம்ப மோசமான வாழ்க்கைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அவங்க குற்றத்தின் காரணமாக. அவங்க வேலைகள்லாம் அப்படிதான் மைனாரிட்டியா போவாங்க, கொஞ்சம் கையை எங்க போனாலும் சரி. அதனாலதான் சொல்றோம், யூதர்கள் ஒரு இடத்தில் சேர்ந்து விட்டால் அந்த இடத்துக்கு ஆபத்து. சேராம பிரிச்சு கிடைக்கிற வரைக்கும் எப்படி வாழ்வாங்க? சேர்ந்தாங்கண்டா அந்த ஏரியாவே நாசம் பண்ணிடுவாங்க. எகிப்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் பேர், ஒரு 70-80 பேர் தான் உள்ள போறாங்க. நல்லாதான் இருந்தாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் கூட 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 அந்த ஊர் மக்களையே அடிமையாகிட்டாங்க. கொஞ்சம் பேரா போனாங்க, 70-80 பேரா போனவங்க என்ன செய்யணும்? அழகா வந்தோம், நம்ம வந்தேரிகள், நம்ம எல்லாம் ஊருக்குள்ள வந்திருக்கிறோம், ஒழுங்கா மரியாதை கிடைக்குது. அது நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது உண்டான விசுவாசத்தால் மரியாதை கிடைக்குது. யூசுப் நபியினுடைய நம்பிக்கையினால் நமக்கு மரியாதை கிடைக்குது. தக்க வச்சுக்கிறோமா இல்லையா? செய்யல. யூசுப் நபி வரைக்கும் நல்லா இருந்தாங்க. யூசுப் நபி காலம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ஒரு 2-3 நூற்றாண்டு போனுச்சு. இவங்க செத்து போனுச்சுல இருந்த குடிமக்களை அகதியாக்கி இவர்கள் எஜமானாக மாற பார்த்தார்கள், மாறவும் செய்தார்கள். அப்புறம் புரட்சி வெடித்து தான் ஃபிரௌன் கிளம்புகிறான்.
புரட்சிக்கு பிறகுதான் ஃபிரௌன் வந்தது. ஃபிரௌன்ங்கிறதே புரட்சியினால் வெளிப்பட்டதுதான். அது ஒரு போஸ்டிங் தான். ராம்சேஸ்ங்கிறவன் முதல் ராம்சேஸ், இரண்டாம் ராம்சேஸ் வருகிறான். அப்ப அதுக்கு காரணமாக இருந்தது இவர்கள் தான். ஒரு ஊர்ல போய் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, அந்த ஊரை நாசப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட மக்களை தான் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா கடல் முன்னாடி இருக்குது. நம்ம கேட்ட வரலாறு இருக்கும். நான் என்ன செய்தி சொல்றேன் மட்டும் பாருங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். இன்னைக்கு அந்த நாளாக இருப்பதனால், ஹிஜ்ரத்துடைய நாளாக இருப்பதனால் அதை ஒட்டிய விளக்கங்களை சொன்னா நல்லா இருக்குமே அதை சொல்றேன். அப்ப கடல் கிட்ட வந்துட்டாங்க. கடல் கிட்ட வந்தவர் ஒரு நபிக்கு பின்னாடியில வந்திருக்கணும், நம்பி நிக்கணும். ஒரு நபி அல்லவா நம்மளை கூட்டிக்கிட்டு போறாங்க. இதனால் வரைக்கும் அந்த எஜிப்தை விட்டு வர முடிஞ்சா? இத்தனை பேர் இருந்தாங்களே தவிர தப்பி போக வழி தெரியல, தைரியம் இல்ல. அப்போ ஒரு நபி இருக்கிறாங்கன்னு வந்தவங்க அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் நம்பி நின்று இருக்கிறமா இல்லையா? கடலை முன்னாடி பார்த்தோன்னு உங்க பின்னாடி வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொன்னாங்க. உங்க பின்னாடி வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, எப்படி ஒரு வேலை பாருங்க. அப்பதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் நான் என்ன செய்வேன் என்று கேட்கின்ற போது நீங்கள் குச்சி எடுத்து கடலை அடியுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த மக்கள் எடுத்து சொல்வார், கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். குச்சி எடுத்து கடலை அடிக்கும் போது கடல் கத்தௌதில் ஆதீம், குர்ஆன் சொல்லுது, பெரிய மலையை போல அப்படி ரெண்டு பாதியா பிரிஞ்சிருச்சு. மலை மாதிரி அலை, கடல் தண்ணி இருக்க அப்படி தனியா பிரிஞ்சு மேல நிற்கிறது. இது சாத்தியமான ஒரு குச்சி எடுத்து நம்ம என்ன அடிப்போம், அடிச்சா என்ன நடக்கும்? குச்சிக்குனே சில மகத்துவம் இருக்குது. அது யார் கையில வச்சிருக்கிறோங்கிறது தான் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்த குச்சி ஒன்றும் மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து வந்தது. ஷுஐப் நபியை கொடுத்து விட்டாங்க. ஷுஐப் நபியினுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது மாமனாட்ட போய் சொன்னாங்க, நான் ஊருக்கு போறேன், மனைவியை கூட்டிகிட்டு போறேன். அதாவது அவங்களுக்கு மகன், ஷுஐப் நபிக்கு மகன். நான் என் மனைவியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, அப்படியே ஊருக்கு போறீங்களா, இந்த கொஞ்சம் ஆடுகள் எடுத்துக்கிட்டு போங்க, ஆட்டை ஓட்டுறதுக்கு குச்சி ஒன்று எடுத்து போங்கண்டா. நபிமார்கள் கொஞ்சம் குச்சி வச்சிருப்பாங்க, பறக்கத்தான குச்சிகள் வச்சிருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து அந்த குச்சி ஷுஐப் நபிகிட்ட தான் இருந்துச்சு. பின்னாடி போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏதோ ஒரு குச்சி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தாங்க. பார்த்தா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாள்கள் வந்த அந்த குச்சி இவ கையில மாட்டோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது ஷுஐப் நபிக்கு இருக்கிறது. ஷுஐப் நபி வழியாக இவருக்கு குச்சி கிடைக்குது. சாதாரண குச்சி கிடையாது. எந்த அளவுக்கு அது பறக்கத்தான குச்சின்னு சொன்னா, அந்த குச்சியை ஒரு ஆடு, இன்னைக்கும் சரி ஆடுகள் மேய்ச்சாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சாங்கல்ல, குச்சி வச்சுதான் மேய்ச்சாங்க. அது என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஆடு அங்கெல்லாம் மேய்ஞ்சி இங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து ஒரு சில ஆடு அந்த குச்சியை வந்து உடம்ப தேய்க்குமா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில வச்சிருந்தாங்க, அந்த குச்சியில வந்து அப்படி உரசுமா. எந்த ஆடுகள் எல்லாம் அந்த குச்சியை உரசியதோ அதனுடைய சந்ததி இன்னும் இருக்கிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தோழர்கள்ட்ட, நீங்க சிரியாவின் பக்கம் போக வாய்ப்பு இருந்தால் அந்த ஆடுகளின் சந்ததிகளை பார்ப்பீர்கள் என்றார்கள். யார் எந்த குச்சிக்கு எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கே டிராவல் ஆகுது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து கைப்பட்டு நபிமார்களின் கைப்பட்டு அவர்களின் பரக்கத்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புத சக்தி உண்டாக்குறான், பெரிய சக்தி உண்டாக்குறான். அவ்வளவு ஒரு பரக்கத்தான குச்சி. நல்லவர்களை ஒட்டினாலும் பரக்கத்து, நல்லவர்கள் ஒட்டி இருக்கிற பொருளும் பரக்கத்து தானே. அந்த வகையில் ஒரு தடவை மூசா நபியோட இந்த சூனியக்காரர்கள் சண்டை போட்டாங்கல்ல, அப்ப இன்னொரு செய்தி சொல்லியிருக்கேன். அப்ப ஷுஐப் நபி சொல்லிட்டு போனாங்கன்னா, அந்த மர்மவன்ட்ட சொல்றாங்க, இப்படி குச்சியோட போறீங்க, ஆட்டோட போறீங்க, மொபைலையும் கூட்டிகிட்டு போறீங்க, போகும்போது 2 ரோடு பிரியும். அப்ப லெஃப்ட்ல இருக்கிற ரோட்ல நீங்க போங்க, நீங்க ரைட் எடுத்துடாதீங்க, இங்க பாம்புகளா இருக்கும், உங்க ஆடுகளுக்கு பிரச்சனை ஆயிடும், ரைட் உள்ள ரோட்ல போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆடுகள் மேய்க்கிறது ஒரு பெரிய வேலை, சாதாரண வேலை கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் ஆடுகளை எல்லா நபிமார்களையும் மேய்க்க வச்சான். ஏன்னா அது ஒண்ணு போனா எல்லாம் சேர்ந்து அப்படி பின்னாடியே போகும், கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப பொறுமை வேணும். ஒரு உம்மத்தை சரிப்படுத்துவதற்குண்டான பக்குவத்தை, பயிற்சியை அல்லாஹ் தஆலா இதன் வழியாக நபிமார்களுக்கு தந்தாண்டு வரலாற்று ஆசிரியர் எழுதுவான். சரி போனாங்க.
ஆடுகள் வச்சுட்டு இப்படி போனான் அந்த குச்சை வச்சு. எந்த வழியில போகக்கூடாதுன்னு சொன்னா ஒரு சுவாய்க்கு நபி, ஒரு சில ஆடு அந்த வழியில போயிடுச்சு. ஆட்டுக்கு என்ன தெரியும், அதை கட்டுப்படுத்தவும் முடியல மூசா நபி. அல்ல இப்படி எப்படி பார்த்தாங்க, பண்ண முடியாது. வலது பக்கமா போயிடுச்சு. போனோடனே சரி ஆடுகள் சேர்ந்து அதுவா திரும்பினாதான் மொத்தமா திரும்பி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தோடனே அவங்க பாட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து தூங்குறாங்க. தூங்கும் போது ஷுவைப் நபி சொன்னாங்க பாருங்க, அந்த வழியிலலாம் பாம்புகள் ரொம்ப இருக்கும்னு சொன்னாங்க பாருங்க. அது மாதிரி பாம்புகள் வந்துருச்சு. தூங்குற நேரத்தில் மூசா நபியை கொத்துறதுக்காக வந்துருக்கு. இது என்ன செஞ்சிச்சு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ கையில் ஸ்டிக்கோட தான் இருப்பான். கொடுத்த எப்போ மாமனார்ட்ட அந்த குச்சை வாங்கினாங்க ஒரு ஷுவைப் நபிகிட்ட, அவன் கடைசி வரை இந்த குச்சோடு இருந்தான். அப்போ அந்த குச்சி பக்கத்தில் இருக்குது. மூசா நபி கொத்த வந்த பாம்பை குச்சி, அந்த குச்சின்னு சொல்லும் போது இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்க கூடாது. இந்த குச்சி தான் கடலை பழக்க போகுது, இந்த குச்சி தான் கடலை பழக்க போகுது. அது குர்ஆன் சொல்லுதா இல்லையா? இந்த குச்சி கடலை பிளந்தது, கடலை கடந்து யூதர்கள் போனார்கள் என்று குர்ஆன் இருக்கா இல்லையா? அந்த குச்சியை பத்தி நான் பேசுறேன். இந்த குச்சிக்கு என்ன உள்ள பவர் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த குச்சியினுடைய பவரை தான் குர்ஆன்ல சொல்றான். குச்சி எடுத்து தான் அடிச்சாங்க, கடல் பிளந்து போச்சுக்கிறான். குச்சி எடுத்து அடிச்சாங்க, பண்ணது ஊற்று ஆயிடுச்சுக்கிறான். அந்த குச்சை தான் சொல்றேன். மூசா நபி தூங்கிட்டு இருக்கிறாங்க, பாம்பு வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க குச்சி தானா எழுந்து இதெல்லாம் முடியுமான்னு நினைக்கும் போது கடலை பிளக்க முடியுமான்னு யோசிங்க. அப்ப தானாக எழுந்து அந்த பாம்பை அடித்து சாவடிக்கிறது. தஃசீரில் வருது, சாவடித்து ரத்தம் குச்சிகள் பட்டு குச்சியும் கிடக்கிறது, பாம்பும் செத்து கிடக்கிறது. மூசா நபி எழுது பார்க்கிறார். எழுது பார்த்தா பாம்பு செத்து கிடக்கிறது. அல்லாஹ் நபிமார்களுடைய சொல் எவ்வளவு உண்மை என்பதை காட்டுறதுக்கு இந்த பாம்பை வர வச்சிருக்கான். பாம்பு செத்து கிடக்கிறது, பாம்பு அடித்தவர் இல்லை, குச்சியில ரத்தம் இருக்கிறது. அப்போதே அல்லாஹ் காட்டினா அந்த குச்சியினுடைய பவர் என்னன்னு மூசா நபிக்கு காட்டினான். குச்சி யாராவது தூக்கி அடிச்சா தானே அடிக்க முடியும், குச்சிக்கு என்ன சக்தி இருக்குது. அப்பவே உணர்த்துகிறான் நபி மூசா அவர்களே, எல்லோரும் வைத்திருப்பதை போல ஒரு சாதாரண குச்சியை நீங்க கையில வச்சுக்கிறது ரொம்ப பவரான குச்சி. யார் கையில இருக்குங்கிறது முக்கியம். ரொம்ப பவரான குச்சி அப்படின்னு காட்டினான். அவ்வளவு பவரான குச்சியை வச்சு இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக கடல் அடிக்கிறான். யோசிக்கிறாங்க, கடலா எவ்வளவு பெரிய கடல். அந்த குச்சி அடிச்ச உடனே அல்லாஹ் தான் சொல்றான் அடிக்க சொல்லி. ஒரு துவா கேட்டா அல்லாஹ் குச்சி இல்லாமலே அல்லாஹ் என்ன செய்யலாம், ரெண்டு ஆக்கலாமா? ஆக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முடியுமா? முடியாது. ரெண்டு ஆக்க முடியும். எதுக்கு குச்சி வச்சு அடிக்க சொல்லணும்? அப்ப நபிமார்கள் கையில் ஒரு பொருள் இருந்தாலும் அதற்கு நிறைய பவர் இருக்குது, அதுக்கு நிறைய பரக்கத்து இருக்குது. இந்த உம்மத்துக்கு புரிய வைக்கிறான். ஏன் நபிமார்கள் வரும்போது பாதை திறந்து விட வேண்டியது, அல்லாஹ்க்கு முடியுமே, அல்லாஹ்வுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. அப்ப குச்சி வச்சு அடிக்க சொல்லுகிறான். கடல் பிளக்கிறது, கடைசி வரைக்கும் பிளந்து போச்சு. அடிச்ச இடம் மட்டும் இல்ல, பெரும்பாலும் தண்ணி இல்லைன்னா குச்சி அடிச்சா உள்ளதான் போகணும். ஃபுல்லா பிளந்துருச்சு. பிளந்து அங்கே வரைக்கும் போயிட்டாங்க. போகும்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அடிச்சு மூடிடலான்னு பார்க்கும்போது அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் பொறுங்க, பின்னாடி ஒரு கூட்டம் 16 லட்சம் பேரோட வராங்க, அவங்கெல்லாம் உள்ள இறங்கணும். நீங்க 6 லட்சம் பேர் கிராஸ் பண்றதா எவ்வளவு பெரிய நேரம் ஆகும்? 6 லட்சம் பேர் கிராஸ் பண்றது எவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அடிக்க பாக்குறாங்க. பத்தாவது பின்னாடி 14 லட்சம் தானா வந்துகிட்டு இருக்கு. அப்படி எல்லாரும் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் இப்ப அடிக்கிறான் அல்லாஹ் தஆலா. அடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமும் கடல் மூடி கொண்டது. மொத்தது அல்லாஹ் எப்படி சொல்றாங்களா, அவர்களை நாம் மொத்த பேரையும் என்ன செய்தோம், கடலுக்குள் அழுத்தி அவர்களை சாகடித்தோம், மூழ்கடித்தோம். வாந்தும் தந்தோம், நீங்க பார்த்தீங்க, கண்ணால பார்த்தீங்க. அந்த குச்சியினுடைய பவர் என்ன, நம்மளுடைய ஆற்றல் என்ன, நம்ம சொன்னதுனாலதான் குச்சிக்கு அந்த பவர், நம்ம தானே சொல்றோம். அப்ப அந்த பவர் என்ன, நபிமார்களுக்கு நாம் எவ்வளவு உதவியாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் நீங்க பார்த்தீங்க. அப்படி இருந்து தப்பு செய்தீங்களேன்னு யூதர்களை பார்த்து எல்லாம் கேட்கிறான். கடலை உடனே அங்கே போயிட்டு தண்ணி வேணும்டா, தண்ணி வேணும்னாலும் அந்த குச்சி தான் வருது. திரும்பவும் தண்ணி வேணும்னு சொன்னோடையும் அந்த குச்சை தான் எடுக்க சொல்றான். ஒரு குச்சி ஒரு வேலை செஞ்சா ரைட்டு, குச்சை தான் எடுக்க சொல்றான். குச்சி எடுத்து பாறை அடிக்கிறான். இது குர்ஆன்ல இருக்குது, வேற எங்கேயும் உள்ள சரித்திரம் இல்லை. நீங்க குச்சை எடுத்து பாறை அடிக்கிறான். குர்ஆன்ல
பாறையில் அடிச்சா பாறை தெரிப்பு விடும், மேல விரிசிட்டு விடும், இதுதான் நடக்கும். சரி, அங்கேயே தண்ணி வரட்டுமேங்க. ஆனா அது எப்படி வரலையே. அது ஃபதரிபி அசாக்கல் ஹஜர், உங்க கை ஸ்டிக்க வச்சு கல்ல பாறை அடிங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது பீரிட்டு வந்தது தண்ணி. எப்படி 12 ஊற்றுக்களாக வருது. அடிச்சது ஒண்ணுதானே, 12 இடத்துல அடிச்சிருந்தா 12 வரணும். ஒரு இடத்துல அடிச்ச இடத்துல 12 எப்படி வருகிறது? அப்போ அந்த யூதர்கள் பார்க்கதான் செய்யறாங்க, இவ்வளவு அனுபவிக்கிறாங்க, இவ்வளவு இந்த குச்சை வச்சு பார்க்கதான் செய்யறாங்க. ஏன்னா சில நபிமார்களுக்கு உள்ள சக்தி அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த அரஃபா இருக்கிற ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ரா போறவங்க பார்த்துருக்கோம், அரஃபாவுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த சொல்றாங்க, இங்க ஒரு எதிரி ரொம்ப நம்மளுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறார், நம்மளை தாக்குவதற்காக ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறார் ரசூல் இருந்து சொல்றாங்க. அதனால நீங்க போய் அவரை கவனிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்ல போயிட்டாங்க. அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் ரசூலுக்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கு கடுமையான ஒரு எதிரியாக இருந்தவர், படையை தட்டிக்கிட்டு இருக்கிற போனாங்க. அந்த தலைவரை கொலை பண்ணிட்டாங்க. அப்துல்லா இப்னு உனைஸ் பண்ணிட்டு ஊருக்குள்ள வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹல் வஜ், முகம் வெற்றி ஆகிவிட்டதுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதாவது வெற்றி முகத்தோடு வருகிறார், வெற்றி வாய்ப்போடு வருகிறார் சொல்லுவோமா இல்லையா? வெற்றி முகத்தோடு வருகிறார், முகத்தை பார்த்தோன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வெற்றி முகத்தோடு வருகிறார். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு பக்கத்துல வந்துட்டாங்க. ரசூல் அவங்க சொல்லவும் இல்லை, நான் அவரை போட்டுட்டேன் கொலை பண்ணிட்டேன் சொல்லலாம் இல்லை. ரசூல் அங்கே பார்த்தே சொல்றாங்க. கிட்ட வந்தோடனே ரசூலுல்லாஹ் உள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போய் ஒரு குச்சி எடுத்தாங்க. ஒரு குச்சி எடுத்து வந்து இந்த வாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு குச்சி வச்சுக்காது. அந்த சஹாபி வாங்கிட்டு பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன குச்சியோட வதியல, குச்சோட வீடு வரும்போது எப்படி இருக்கும், என்ன குச்சோட வதியல. திடீர்னு பழக்கம் இல்லாதவங்க கண்ணாடி போடாம திடீர்னு கண்ணாடி போட்டோன்னா அந்த கண்ணாடி போட்டு கேட்போமா இல்லையா? போட்டிருக்கிறவங்க போட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. குச்சோட இல்லை, ரசூலா கொடுத்தாங்க. வச்சல ரசூலா கொடுத்தாங்க. குச்சி கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, என்ன விஷயத்துக்காக கொடுத்தாங்கன்னு கேட்கிறான். அது எனக்கு தெரியாது. ரசூல்லாவுக்கு ஒருத்தன், ரசூல்லாவுடைய விஷயத்துல ஒருத்தன் தலையிட்டு கொண்டு இருந்தா அவன் தலையை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு கொடுத்தாங்க இந்த குச்சி அப்படின்னு. இல்லை கொடுத்தது ஒரு காலில் இருக்கும்ல, ஏதாச்சும் கேட்கலாம்ல அப்படின்னு. சரி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்து நாயகமே இந்த குச்சி ஒன்று என் கையில கொடுத்துருக்கிறிய, இந்த குச்சிக்கு என்ன விஷயம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதிஹி பைனி வ பைனக யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே எல்லாம் திரண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னை நீ சந்திக்க வருகின்ற போது இந்த குச்சியோடு நீ வருவாய். என் ரசூலுக்காக, என் ஹபீபுக்காக, அல்லாஹ்வின் தூதருக்காக, இந்த இஸ்லாத்திற்காக நான் ஒருவனை தன்னந்தனியாக போய் போரிட்டு கொலை செய்து விட்டு வந்தேன் என்பதற்கு இந்த குச்சி சாட்சியாக இருக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தட்டி கொடுத்து விட்டு ஒரு செய்தி சொன்னார்கள். சொர்க்கத்தில் எல்லாரும் நடப்பாங்க, தூங்குவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல்ல இருப்பாங்க. நீங்க சொர்க்கத்துல அப்படி இன்னைக்கெல்லாம் அந்த பணக்காரர்களை பார்த்தா ஸ்டிக்கு வச்சு நடப்பாங்க தெரியுமா? அது பரம்பரை ஆளுகள்லாம் அப்படி நடப்பாங்க, வீட்டுல பார்க்கலாம், குச்சி வச்சு அப்படி நடப்பாங்க. அது பாரம்பரியம். ராஜா பிரபுகள்லாம் அந்த மாதிரி நீங்க சொர்க்கத்தில் குச்சி ஊட்டி நடப்பீர்கள் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த மாதிரி எல்லாரும் அப்படி நடக்க முடியுமா? அந்த காலத்துல எல்லாரும் அப்படி நடந்தாங்களா? சில ராஜாக்கள்கிட்ட தான் கையில அந்த மாதிரி பாக்கியத்தை சொர்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி குச்சிக்கு சில பெருமைகள் இருக்கு. ஏன்னா யார்கிட்ட அந்த குச்சி வருதுன்னு தான் கவனிக்கும். குச்சி முஹம்மது ரசூலுல்லாஹ் கையில இருந்து வந்து இன்னைக்கு கையில வச்சுக்கிறாங்க. குத்பா வரும்போது கையில குச்சி இருக்குது. என்ன கிதாப் பார்த்தா ஓதுனா ரைட்டு, குச்சி இருக்கு. குச்சி இருக்கு, யோசிச்சு பாருங்க. குச்சி என்னதுக்காக? குச்சி பரவாயில்ல. சில பேர் வால் பிடிப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நீட்ட குச்சி ஏறுவோம், சில பேர் சும்மா சாதாரண குச்சி வச்சிருப்பாங்க. என்னத்துக்கு? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய சுன்னத்தை உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும்
அவங்க கைக்கு வந்துச்சு. வீட்டுல இருந்து எடுத்து வருவாங்க, குச்சி எடுத்து வருவாங்களாம். எடுத்து வந்து எடுத்து இப்படிதான் தூக்கிட்டு வருவாங்க. அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி வீட்டுல தூக்கிட்டு வந்து தொழுவும் போது இப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டுவாங்களாம். தக்பீர் கட்டிட்டு ருக்கு போயிட்டு அத்தையாத்தோட எடுத்து மடியில வச்சுக்குவாங்க. சலாம் கொடுத்துட்டு திரும்ப அதை மாதிரி தூக்கிக்குவாங்க. கொத்துவா ஓதும்போது கூட அது மேல தாங்கி பிடிக்க மாட்டாங்க. ஓதுவதற்காக வைத்துக் கொள்வதை தவிர சாய்வதற்காக வைக்க மாட்டேன். காரணம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின அசா இது ஒரு கைத்தடி, அதை நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகமெல்லாம் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நபிமார்களுடைய கை அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. அப்படிதானே? ஒரு குச்சிக்கு அவ்வளவு போற எல்லாம் நபிமார்களுக்கு கொடுத்துருந்தான். அதை எல்லாம் கேட்டாரு. சரி, இப்படி ஒரு ஹிஜ்ரத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். இவ்வளவும் செஞ்சுட்டு மொத்தமாக தான் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல இருந்து வந்தப்ப தனியா வரல, மனைவியும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. மனைவியோடு தான் வந்தாங்க அவங்க. அடுத்து அதே மாதிரி எகிப்துல இருந்து கூட்டத்தை கூட்டிட்டு மொத்தமாகத்தான் வந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து வித்தியாசமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போங்கன்னு சொன்னோனே அதுல அல்லாஹ் அழகா சொல்லுவோம். குர்ஆன்ல சூரத்து நிசாவுல ஒரு ஆயத்து வரும். ஒமை யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், யாரே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்கிறாரோ யஜிது ஃபில் அர்தி முராகபன் கஸீரா, விசாலமான வசதிகளை ஏராளமான வசதிகளையும் வழித்தடங்களையும் நான் அமைத்துக் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்படி பாருங்க, ஏராளமான வழித்தடங்களும். ஏங்க கட்டின வேட்டியோடு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட பக்கத்து ஊருக்கு போனாலும் ஒரு நிக்காவுக்கு போறேன்னு சொன்னா கூட ஒரு ட்ரெஸ் ஆச்சு எடுத்து வச்சுட்டு தான் போகும். அப்படிதானங்க? டிராவல் ட்ரெஸ் அழுக்காயிடும், அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறோம், ஒரு ட்ரெஸ் ஆச்சு எடுத்துக்கணும். ஒன் டே வெளியே போயிட்டு வந்தா கூட ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஆனா கட்டின வேட்டியோடு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு எங்க இருந்து மக்காவில இருந்து புறப்படுகிற போது கட்டின வேட்டியோடு தான் வந்தாங்க. அவங்க மௌத்தாகின்ற போது பல லட்சம் தங்க காசுகள் இருந்துச்சு. எப்படி அவங்க சொல்லுவாங்க, நான் எங்க குழி தோண்டினாலும் உள்ளுக்குள் புதையல் இருக்கும், தங்கங்கள் இருக்கும். அதனால நான் சொல்லுவேன், சும்மா விளையாட்டா சொல்லுவேன், இன்னைக்கு எவ்வளவு தங்கம் கிடைக்க போதோ தெரியலையே, குழி தோண்ட போதெல்லாம் சொல்லுவேன். ஆனா அது மாதிரியே உள்ள இருக்கும். எப்படி அல்லாஹ் ஆகிட்டான் பாருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை சுத்தமானது, உண்மையானது. அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு அல்லாஹ் வசதிகளை அள்ளி தருவேன் என்று சொன்னான். அந்த மாதிரி அள்ளி கொடுத்தான். அவர்களுக்கு ஏராளமான வசதிகளை கொடுத்தான். சஹாபாக்கள்ல உம்மு ஐமன் பெண்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாய், வளர்ப்பு தாய்ங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்த தாய், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமான தாய். ரசூலுல்லாஹ்வுடைய பெத்த தாய் தான் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க வளர்த்த தாய் தான் இருந்தாங்க, கொஞ்ச காலம், நீண்ட காலம்லாம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தான் கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. அப்ப அவங்க ஹிஜ்ரத் செய்யணும்னு சொன்னோடனே அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஹிஜ்ரத்துக்கு போங்கன்னு சொல்லிவிட்டான். ஏண்டா பொதுவாகவே அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாக்கிறது எப்படி பாருங்க. நபிமார்கள் ஒரு கூட்டத்தை அழிக்கிறண்டா ஒண்ணு அந்த கூட்டத்துக்கு அங்கே அதாப கொடுத்து நபிமார்களை வெளியே போக சொல்லிடுவான். நபிமார்களை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை அழிச்சு போடுவான். ரெண்டு விதம் தான், கூட்டத்தை அழிக்கிறது அல்லது அந்த கூட்டத்தை வச்சுட்டு நபிமார்களை வெளியே கொண்டு போறது. இதுதான் அல்லாஹ்வுடைய மெத்தேடு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மெத்தேடு அப்படிதான் இருக்கும். கூட்டத்தை வச்சிருந்தா மூசா நபியை வெளியே கொண்டு போகலாம். இப்ராஹிம் நபியுடைய காலத்துல பார்க்கலாம், இப்ராஹிம் நபி உம்மத்து அப்படியே தான் இருந்துச்சு, இப்ராஹிம் நபியை வெளியே கொண்டு போகலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பார்க்கலாம், மக்காவாசிகள் மக்காவில தான் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே கொண்டு போகலாம். ஆனா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து அப்படி கிடையாது, லூத் அலைஹிஸ்ஸலாத்து அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் அல்லாஹ் கூட்டத்தையே அழிச்சு விட்டான், நபியை வாழ வச்சான். இப்படி வித்தியாசம் இருக்கு. இப்ப உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே, சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணுமா நீங்க, இந்த துனியாவுல சொர்க்கத்து பெண்ணை நடந்து போறதை பார்க்கணுமா, உம்மு ஐமனை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிறந்தவங்க யார்? உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அவங்க ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு வர சொல்லிட்டாங்கன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டானோன்னு நோம்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. நோம்பு வச்சுக்கிட்டாங்க. நோம்பு வச்சுட்டு இப்பெல்லாம் வந்து எல்லாமே ஏசியா போச்சுங்க. ஏசி தான் அப்ப அங்க உம்ராக்கெல்லாம் போனா எல்லா இடமும் ஏசியா, எல்லாம் ஏசியா இருக்கு. பஸ் பிடிச்சா ஏசி, காரை பிடிச்சா ஏசி, ரூம் எடுத்தா ஏசி. ஹரமுக்குள்ளெல்லாம் ஃபுல்லா
ஏன் ஏசி போட்டுருக்கிறாங்க? ஏன்னா அவ்வளோ வெப்பம், அவ்வளோ வெயில், அவ்வளோ கடுமையா இருக்கு வெயில். அப்ப அந்த காலம் எப்படி இருக்கு யோசிப்பாரு. ஏங்க இன்னைக்கு மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறோம்னு சொன்னா எப்படி 7 மணி நேரம் பஸ்ல ஆகுது இல்லையா? அவ்வளோ வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் 6-7 மணி நேரம் ஓட்டுறாங்க. 10 மணிக்கு என்ன சாயங்காலம் மக்கள் பீச் ஆகுதோ கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு ட்ரெயின் வசதி வந்துருச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போகுது, அது வேற விஷயம். ஆனா அவர்கள் தனியாக எந்தவித பாதுகாப்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய துணையோடு நோன்பு வைத்துக் கொண்டு நடந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஈமான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு அல்லாஹ் சொன்ன ஊருக்கு போயிட்டாருன்னா அதிகமான இடங்களையும் வழித்தடங்களையும் வசதிகளையும் தந்துருவேங்கிறாங்க. தந்தான். எப்படி தந்தான்? நோம்பு வச்சுட்டு வந்தாங்களா? சரியான வெயில், மயக்கமாயிருச்சு, ரொம்ப மயக்கமாயிருச்சு. என்ன செய்யறது தெரியல. நோம்பு திறக்கெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. நம்மளாம் இன்னைக்கு ட்ரெயின் போகும்போது எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு தான் போகிறோம். ஒன்றும் கொண்டு வரல, எதையுமே அவர்கள் எடுத்து வரல. யோசிச்சு பாருங்க. ஆனா வாழ்வதற்கு அந்த காலத்துல இன்னைக்கு நீங்க வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. ஆனா சிறப்புன்னு வேறு. ஆனா ஊர் நிலவரத்தை பார்த்தா மக்காவில் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வசதி, உடம்பு ஒத்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஏன்னா மதீனாவோட குளிர்ந்தா ரொம்ப குளிரும், வெயில் அடிச்சா ரொம்ப ஹீட்டா இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த ஊர் தான் பூர்வீகம். மக்காவாசிகளுக்கு வாழணுண்டா அதை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கணும். அவர்களுக்கு தெருவு அந்த தெருவு தான், அந்த ஏரியா தான். அதே 2வது சந்தை, பெரிய அரபு சந்தை எங்கதான் இருக்குது. மதீனாவுக்கு வந்தா விவசாயம் மட்டும்தான். விவசாயம் முஹாஜிர்களுக்கு தெரியாது. சீரோசன் இல்லை, அவங்களுக்கு ஒத்து வராது மதீனா. அங்கே வந்து நம்மெல்லாம் ஒரு ஊர் விட்டு ஒரு பொண்ணுக்கெல்லாம் ஏதாவது லீவ் வந்துச்சுன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு டூர் போறோம். எதுக்குன்னா இதை விட பெஸ்டா இருக்குது, அங்கே ஜாலியா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், அந்த பிளேஸ் நல்லா, அதனால போறோம். சஹாபாக்கள் அப்படியே வந்தாங்க, சஹாபி பெண்மணிகள் அப்படியே வந்தாங்க. இந்த ஊரை விட அங்க எஸ்ரிப்பு நல்லா இருக்குது, வாங்க ரசூலுல்லாஹ்வோட போகலாம்னு சொல்லி வந்தாங்க. இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, பின்னாடியே போவோம். அல்லாஹ் சொல்லிட்டா பின்னாடியே போகலாம். ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்கள் அந்த மாதிரி தியாகம் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்கன்னா நோம்பு வச்சிருந்தாங்கன்னா மயக்கமாயிருச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நோம்பு திறக்க ஒன்றும் இல்லை. யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நோம்பு நேரம் திறக்கிற நேரம் நெருங்கிருச்சு. அவங்க மயக்கத்திலேயே போய் படுத்துட்டாங்க. படுத்துக்கிட்டு இருந்தா யாரோ தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கு. இது அவங்க வரலாறுல வருது. உம்மு ஐமன் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் வரும்போது சில வரலாற்றை சேர்ந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. யாரோ தெரிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி எங்கே தெரிக்கிறான்னு தெரியல, கண்ணு எங்கே வருதுன்னு தெரியல. பார்த்தா மேல இருந்து வாய் மட்டும் தெரிகிறது, கொடுக்கிறதெல்லாம் ஆள் தெரியல. அந்த தண்ணி எடுத்து நான் நோம்பு திறந்தேன் என்று சொல்லுகிறார்கள் உம்மு ஐமன். யார் தண்ணி கொடுக்கிறா? அல்லாஹ் சொல்றான்ல, எனக்காக நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தால் உங்களுக்கு நிறைய வசதிகளை தருவேன். நம்பினார்கள், அல்லாஹ் தருவான்னு நம்பினான், அல்லாஹ் கொடுத்தான். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யமன்ல வந்தாங்கல்ல, யமன்ல வந்தாங்களா இல்லையா? உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் எதிரிகள் கட்டி போட்ட நேரத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்து வாளியை இறக்கி அந்த வாளியிலிருந்து தண்ணியை குடிச்சாங்க. தண்ணியை நம்ம கொடுக்கலையே, எப்படி இந்த பொம்பளை குடிச்சாங்க அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா கேட்டாங்க. அல்லாஹ் தந்தா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க. ஆமா அல்லாஹ் தான் தந்தான்னு சொன்னாங்க. ஆமா அல்லாஹ் தான் எனக்கு தந்தான், தண்ணி அல்லாஹ் தான் தந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு யமன்ல இருந்து புறப்பட்டு வந்த உம்மு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தண்ணியை கொடுத்தான். இந்த பாதையில நடந்த அற்புதங்கள், அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை மாட்டிக்கிட்டவங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. மூசா நபி பின்னாடி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனாங்க. இங்க ரசூல் போயிட்டான்னு சொன்னா எல்லாரும் போனாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூல் போயிட்டான்னு சொன்னா பின்னாடி போறாங்க. ரசூல் சொல்லிட்டாங்கன்னு முன்னாடி சில பேர் போனாங்க. ஆனா ஹிஜ்ரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது. ஹிஜ்ரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு சஹாபி துஃபைல் தௌசி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க, என் நண்பர் ஒருத்தர் யமன்ல இருந்து வந்தார். யமன்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். வர வழியில அவருக்கு சீதோஷனம், வர வழியிலேயே வைத்த வழி ரொம்ப இதாகிடுச்சு. நாங்க அவன் துடிக்கிறார், கிடந்து துடிச்சப்ப
ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர் தான், அல்லாஹ்வுக்காக வந்தவர் தான். அன்னைக்கு ஏதுக்கு அவ்வளவு மருத்துவமனை வசதிகள், என்ன தெருவு இடத்துல இருக்குமா, இல்ல ஏதோ ஒரு காஃபி சாப்பிட்றா இருக்குமா, டீ குடிக்க முடியுமா, யாரும் மருத்துவர் இருந்தாங்களா? எவ்வளவு பெரிய தியானம் செஞ்சிருக்கிறான் பெருமக்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு தியானம். அப்ப வழியில துடிக்கிறாங்க, வலி தாங்க முடியல. ரொம்ப வலி, வைத்த வலி எப்படி இருக்கும்னு தெரியும். ரொம்ப வலி வந்தோடனே இந்த கைய வலியை தாங்க கை அறுத்துட்டான். அறுத்தோட ரத்தம் வெளியே போய் ஒஃபாத்தாங்க. ஒஃபாத்தான இந்த செய்தி துஃபைல் ரலியல்லாஹு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி ஒன்றும் சொல்ல முடியல. வைத்த வலி தாங்க முடியாம சில இதை பண்ணிக்கிறவங்க. கொஞ்ச நாள்ல கனவுல பாக்குறார் துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அந்த நண்பரை கனவுல பாக்குறார். கனவுல பார்த்தா சொர்க்கத்தில் இருக்கிற சஹாபி, சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. கேட்டாங்க, சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறீங்க நீங்க அப்படி? நான் ஹிஜ்ரத் செஞ்சுல வந்தேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் ஊரை விட்டு வந்தேன்ல, என் நாட்டை விட்டுட்டு வந்தேன்ல, அந்த ஒரு நன்மைக்காக எனக்கு ஜன்னத்தை தந்தான். கையில என்னமோ பண்ணி வச்சிருக்கேன், அது என்னது அப்படி? நான் வெட்டிக்கிட்ட பாத்தீங்களா, அதை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். நீ தானே வெட்டிக்கிட்ட, நீனே பாத்துக்கிட்டான். நீ தானே வெட்டின கைய நீனே பாத்துக்கிட்டான். ஆனா ஜன்னத்தை கொடுத்தேன்னா எப்படி ஒரு வஃபாத் ஆகிறாரோ அப்படிதான் விருப்பப்படுவார். மேலே ஒருத்தர் குதிச்சாருன்னா அந்த மாதிரிதான் அவருடைய நிலை, அறுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு அந்த மாதிரிதான் நிலை. தற்கொலையை விட மோசமான தண்டனை, அவ்வளவு பெரிய தண்டனை இந்த உலகத்திலே இல்ல மறுமையிலே. ஏன்னா அவருக்கு அதே காலத்துலதான் இருப்பார், அதே ரூபத்துலதான் இருப்பார். அவர் தேவையில்லாம ஒருத்தர் கையை கத்தரியோட வெட்டிக்கிட்டாருன்னா அது அப்படியே கியாமத்திலே விட்டாரு. ஜன்னத்துக்கு போனாலும் அப்படிதான். ஜன்னத்து எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? நிரந்தர வாழ்க்கைங்க, நிரந்தர வாழ்க்கை தானே. அங்க எந்த டாக்டரையும் போய் சர்ஜரி பண்ண முடியுமா? முடிஞ்சு போச்சு, அப்படியே தான் இருக்கும். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த பொருளை, உறுப்புகளை எவராவது சேதப்படுத்தினால் அதுக்கு அல்லாஹ் அப்படியே வச்சிருவோம். ஏன்னா உன் உயிரையும் உடலை நான் வாங்கிட்ட விலை கொடுத்து நீ எப்படி அதை சேதப்படுத்தலாம்? நீ எப்படி மாத்தலாம்? நான் கொடுத்த உடம்பல்லவா? அதனாலதான் கவனமா இருக்கணும். சர்ஜரி பண்ணக்கூடாது, உடலை மாற்றி அமைக்க கூடாது. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு நீ அழகுபடுத்திக் கொள்ளலாம், அண்ணாட்ட கடுமையான தண்டனைக்கு ஆளாகணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுவார். சரி, அப்ப அந்த சஹாபிக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்காக ஜன்னத்தை கொடுத்துக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்க. ஹிஜ்ரத் அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு சிறந்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ரெண்டு இடத்துலயும் பாருங்க, மூசா நபிக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் நம்ம மாட்டிக்கிட்டோமே சொல்லப்போ மூசா நபி என்ன சொன்னாங்க? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னா. ஹிஜ்ரத்லயும் ஒரு கூட்டம், இஸ்லாமிய கூட்டம், இந்த உம்மத்தை புறப்பட்டு போனுச்சு. அதுல ஒரு முக்கியமான ஒரு சஹாபியாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ஹிஜ்ரத்தை பேச வந்தாவே 4 சஹாபாக்கள் கலீஃபாக்கள் நம்ம மறந்துடக்கூடாது. உலகத்துல 4 கலீஃபாக்கள் நம்மளுடைய உயிர் நாடிகள். எல்லா சஹாபாக்கள் நமக்கு முக்கியமானவர்கள். அது குலஃபாய் ராஷிதீன் சொல்லக்கூடிய 4 சஹாபாக்களையும் பின்பற்றுவதை நாம் ஒருபோதும் விட்டுறக்கூடாது. சஹாபாக்கள் நமக்கு கிடைத்த சொத்துக்கள். ரசூலுல்லாஹ் எந்த சஹாபியை பின்பற்றினாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது, ஹிதாயத் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, என்னை பின்பற்ற மாதிரி அவங்கள கூட நீங்க பின்பற்றினாலும் வெற்றி இருக்குது, ஹிதாயத் இருக்கிறார். ஏன்னா நான் உருவாக்கின புள்ள, நான் உருவாக்கின மாணவர் அவர், அவர்கிட்ட நல்லதுதான் இருக்குன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத் பாருங்க, இதை உண்டாக்குனதை ஹிஜ்ரி அப்படி இந்த அமைப்பு உண்டாக்குனதை உமர் ரலியல்லாஹு தஆலா. தைரியமா ஹிஜ்ரத்துக்கு போனது உமர் ரலியல்லாஹு. நான் ஹிஜ்ரத்துக்கு தான் போறேன், யாராவது என்னை தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருன்னு தைரியமா சொன்னான் உமர் ரலியல்லாஹு. ஆமாவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹிஜ்ரத்துக்கு போனது சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. சித்திக் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு போனார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹிஜ்ரிக்கு முஹர்ரத்துல இருந்து தொடங்கலான ஆலோசனை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, மதீனாவுக்கு வர முன்னாடி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமையாக இருந்தது உஸ்மான் ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லவா வேணும்? மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு வந்தப்ப
ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல படுத்திருந்தா உயிர் போகும்னு நினை இருந்தும் கூட அதெல்லாம் போகாது. ஏன் ஹபீப் சொல்லிட்டாங்க, ஏன் ஹபீப் சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ என்ன பாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுக்காக சுத்தி இருக்கிற எதிரிக்கு மத்தியிலே தான் உயிரை பணைய வைத்து படுத்து உரைக்கவர்கள் அநியாயம் இல்லையா? அலி ரலியல்லாஹு தஆலா இப்படி இந்த ஹிஜ்ரத்துல 4 பேருடைய தியாகங்கள் உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. 4 கலீஃபாக்களுடைய பெரிய சரித்திரங்கள் இருக்கிறது. யாரையும் செய்ய முடியுமா இந்த மாதிரி வேலையை, இந்த மாதிரி தியாகத்தை? ஒருத்தர் மூத்தா போகுவான்னு தெரிஞ்சு தைரியமா தூங்குறா ஒரு சகார். அபூபக்கர் ரலியல்லாஹு யோசிச்சு அபூபக்கர் இல்லாட்ட கேட்பாங்க, நீங்க ஹிஜ்ரத்துக்கு போனீங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க என் கூட வாங்க ஹிஜ்ரத்துக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அபூபக்கர் இல்லாட்ட அவ்வளவு ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஏண்டா மற்ற எல்லா சஹாபாக்களையும் நம்ம ஈமான் கொள்ளணும். ஈமான்ல ரொம்ப முக்கியமானது சஹாபாக்களை ஈமான் கொள்ளணும். ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு நம்புறது. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு ஒருத்தர் நம்ப மறந்தாங்க காஃபிர் ஆயிடுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒருவர் சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னா காஃபிர் ஆயிடுவார். ஏண்டா குர்ஆன்லயே வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாஹிப், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் என்பது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருச்சு. குர்ஆன்ல இருக்கிற ஒரு வார்த்தையை ஒரு மறுத்தா காஃபிர் ஆகிடுவார். அந்த அளவுக்கு பங்களிப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார், தந்திருக்கிறார். எப்படி பாருங்க, வீட்டுல இருந்த எல்லா காசையும் தூக்கிக்கிட்டார். ஒரு 4000 திருமணம் 4000 எடுத்துக்கிட்டார், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். அவங்க வாப்பா மட்டும்தான் அப்போ முஸ்லீம் ஆகல, அப்பா மட்டும்தான் முஸ்லீம் ஆகல. அவங்க மனைவி அவங்களுக்கு சப்போர்ட், அவங்க தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு சப்போர்ட். பொம்பளை பிள்ளை அஸ்மா ரலியல்லா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அவங்களுடைய அடிமை ஆமீர் கூட ஃபுகைரா அவங்களுக்கு சப்போர்ட். மொத்த குடும்பம் சப்போர்ட்டா நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயணத்துல பங்கெடுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறார். இப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க என் கூட வரலாம் பயணத்துக்கு. அவ்வளவு சந்தோஷப்பட்டார். ஒரு இடத்துல போய் தங்கினாங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா, எத்தனை முறை வேண்டாம் அதை கேட்கும் போது நம்ம ஈமான கூட்டிக் கொள்வதற்கு அது ஒரு அழகான வார்த்தை இல்லவா? அதெல்லாம் நம்மளுடைய மூத்த ஈமானுடைய முதல் தலைமுறையவர். நம்ம எத்தனாவது நம்மளுக்கு சொல்ல முடியுமாங்க? நான் இத்தனாவது முஸ்லீம் சொல்ல முடியுமா? நான் முஸ்லீம் இல்ல, நான் இத்தனாவது ஆளுக்கு யாராவது சொல்ல முடியும்? யாருக்காச்சும் அந்த எண்ணிக்கை தெரியுமா? ஏதோ முஸ்லீம்ல ஒரு முஸ்லீம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா சித்திக் நாயகம் ரசூலுடைய குடும்பத்தை விலக்கி விட்டு பார்த்தால் முதல் ஆளாக இஸ்லாத்துக்கு வந்தவர். உள்ள நுழையும் போது சொல்லுகிறார் நாயகமே, தாங்கள் உள்ள செல்ல வேண்டாம், நீங்கள் சென்று ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் இன்னொரு தூதர் எங்களுக்கு கிடைக்காது, இன்னொரு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நான் உள்ள போய் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் இன்னொரு அபூபக்கர் உங்களுக்கு கிடைப்பார் என்று சொல்கிறார். ஒரு பெரிய வார்த்தை. இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரு பொருத்தம் நினைச்சு அல்லாஹ் தேடி கொடுத்தான். அதுதான் நான் சொன்னேன், ஜுமாவில் கூட ஒரு வார்த்தை சொன்னேன். அவர்கள் அப்படி நேசித்திருந்தார்கள். யாரு? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது நான் காசு கொடுக்கின்ற போது கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த காசை வாங்குகின்ற போது இது அபூபக்கர் கொடுத்த காசு என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் வாங்கிட கூடாது. நான் காசு நம்மளுக்கு ஆசை அப்படிதான் இருக்கும். நான் காசு கொடுத்தா ஹஸரத் வாங்கிக்கிறோம், நீங்க ஒரு காசு கொண்டு வருவீங்க, ஹஸரத் வாங்கிக்கிறோம்னு ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் யாராவது இப்படி நினைப்போமா? நான் காசு கொடுக்கும் போதெல்லாம் என் ஹபீப் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும், அதுதான் எனக்கு பாக்கியம் என்றுதான் எல்லா சஹாபாக்களும் நினைப்பார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ்வே அது மட்டும் எனக்கு ஆசை அல்ல, நான் கொடுக்கும் போதெல்லாம் ரசூல் வாங்க வேண்டும். எப்படி வாங்க வேண்டும்? தன் காசாக நினைத்து வாங்க வேண்டும். நினைப்பாங்க யாராவது? ரசூலுல்லாஹ் தான் காசு போல அதை வாங்கி கொள்ளணும், ஏன் காசாக ரசூலுல்லாஹ் அதை நினைச்சிடக்கூடாது அப்படின்னு எண்ணம் எப்படி வருகிறது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சாஹிபை
முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக தேர்ந்தெடுத்தான். சஹாபாக்கள் வழியில் வந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எப்படி நபிமார்கள் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ், சஹாபாக்களை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான். ஏதோ பாதையில வந்தவங்க நினைச்சுக்கிற வேண்டாம். வந்த வரலாறு அப்படி இருக்கலாம். அங்கிருந்து வந்திருப்பாங்க, யமன்ல இருந்து வந்திருப்பாங்க, ஈராக்ல இருந்து வந்திருப்பாங்க, பாரசீக நாட்டில இருந்து சல்மான் பாரிசி வந்திருக்கலாம். இப்படிலாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் வரலாறு எப்படி சொல்லலாம், அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் என்று நமக்கு செய்திகளும் குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஹதீஸ்களும் உணர்த்துகிறது. ஆனால் இத்தகைய தியாகங்களை தந்தவர்கள் சஹாபாக்கள். இந்த தியாகத்தை தந்தது சஹாபாக்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த குகைக்குள் இருக்கும் போது எதிரிகள் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குகையில் இருக்கும் போது சித்திக் நாயகம் சொன்ன போது எதிரிகள் நம்மளை துரத்திட்டு வந்துட்டாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க, அவன் குனிஞ்சா முள்ளு தங்கிதுன்னு சொல்லி குனிஞ்சா நம்மளை பார்த்துருவாங்கன்னு சொன்னப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான்னு சொன்னான். 2 நபிமார்கள் அதை தான் சொன்னான். ஆனா அந்த கூட்டம் அதை உணரல. முஹம்மது ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தவங்க உணர்ந்தாங்க, இந்த உம்மத்து உணர்ந்தாங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். இந்த பத்ரீன்களுடைய பேர்களை படிக்கும் போது ஒரு சஹாபியினுடைய பேர் வரும். பத்ரீன்களுடைய பேரெல்லாம் படிச்சு அவங்க வரலாறுன்னு தனியா படிக்கணும். எல்லாமே எவ்வளவு பெரிய பாக்கி. ஏன்னா அவங்க பேரை சொன்னாவே பறக்க தோணும். ஒண்ணும் இல்லை, பேரை படிச்சுட்டு துவா கேளுங்க, அவ்வளவு பறக்கத்து இருக்குங்க. முதல்ல நம்பிக்கை வேணும். முதல்ல அதுக்கு நம்பிக்கை வேணும். எதையுமே ஒண்ணு வேணும்டா, மாத்திரை தூக்கி வாயில போடணும்னு சொன்னா அதுல நம்பிக்கை வேணும், அப்பதான் அது சரியாகும். அப்ப அவ்வளவு பாக்கியம். அதுல மருசத்துக்கு அபில் மருசர் அப்படின்னு ஒரு சஹாபி வரும் ரலியல்லாஹு. அவங்களுடைய நெகிழ்வூட்டுகின்ற ஒரு செய்தியை அவங்களே சொல்றாங்க. அந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம். நான் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம சென்னையில கூட அந்த காலத்துல பார்த்து அந்த ரிக்ஷா வண்டிலாம் கிடையாது, ஆளுகள் தான் தூக்கிட்டு போவாங்க. ஆளுகள் இல்லையா, ஒரு ரிக்ஷா மாதிரி வச்சுக்கிட்டு ஆளு தான் தூக்கிட்டு போவாங்க ஆளுகள். அப்புறம் தானே பின்னாடி ஒழிச்சாங்க. அதெல்லாம் ஆளை தூக்கிட்டு போகணும், முடியாதவங்களை தூக்கிட்டு போகணும்னா ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவார். அப்ப ஆளு தான் ஆளை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அது மாதிரி மக்காவுல இருந்து யாராச்சும் மதீனாவுக்கு போக முடியலன்னா நான் தூக்கிட்டு போவேன். என்ன வேலை பார்த்துருக்கிறாங்க பாரு. இந்த மாதிரி வேலைகளை செய்வேன். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பஸ் மாதிரி, கார் மாதிரி, அதை பைக் வச்சுக்கிற மாதிரி அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேலை அது. இப்படி செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண்ணும் எனக்கு தெரியும். அதை போற வழியில் நான் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஒரு தடவை ஒரு ஆளை மக்காவுல இருந்து கூட்டி வந்துட்டு இருந்தேன். கூட்டிட்டு வரும்போது நைட் நேரம் ஆயிடுச்சு. உடனே அவரை ஒரு இடத்துல வச்சுட்டு நான் அந்த பெண்ணை பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். அவங்க அந்த அம்மா சொன்னிச்சு, வீட்டுல யாரும் இல்லை, நான் தனியா தான் இருக்கிறேன், பெண்ணை தப்பு செய்யலாம் வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. அவங்க குடும்பத்தோட இருந்த பெண்ணு தான். நான் சொன்னேன், ஜினா செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கிட்டாங்க, மார்க்க ஹராமாக்கிடுச்சு, இதை தவிர செய்யக்கூடாது. நான் முஸ்லீம் ஆயிட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை முழுசா நம்பிட்டேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டேன், எங்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல அவளுக்கு கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன இது, நீ எதிரே இருந்துட்டு போ, நான் கூப்பிடுறேன், தவறுக்கு வா அப்படின்னு சொல்லுச்சு. அது முடியாதுமா, நீ என்னதான் செஞ்சா, இருக்குல தானே இருக்கிறா, தனியா தானே இருக்கிற, முடியாது. என்ன படைச்சவன் பார்த்துட்டு இருக்கான், எப்படி உருவாக்கினாங்க பாருங்க. சொல்லு என்ன படிச்சு எந்த காலங்க பல பயிற்சியெல்லாம் கொடுக்கல, அப்பதான் ஜினாவுடைய ஆயுதங்கள்லாம் வந்துடும். என்ன படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னோடனே இந்த அம்மா பார்த்து செய்வார், சரி வர மாட்டான்னு சொல்லி இந்த பாருங்க மருசதவன் அபில் மருசது ஆளை கடத்துறாரு. மக்காவுல நிறைய பேர் மதீனாவுக்கு கடத்துறாரு. சத்தம் போட்டு கூட்டி விட்டுருச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க எல்லாரும் கூட்டத்தை என்னோட இவர் துரத்திட்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த சஹாபி துரத்திட்டு போன ஒரு இதுல போய் ஒழிச்சுட்டாங்க. ஒழிஞ்சவன அந்த சஹாபி சொல்றாங்க, தேடி வந்தவங்க என்ன ரொம்ப நேரம் தேடினாங்க, அவங்க கண்டுபிடிக்க முடியல.
அதுல ஒருத்தர் யூரின் போனாரு, அந்த துளி ஏன் மேல படுது, அந்த நெருக்கத்துக்கு வந்துட்டாரு. என்ன கண்டுபிடிக்க முடியல. எப்படி விஜயத்தின் போது முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் இருக்கின்ற போது எதிரிகள் கிட்ட நெருங்கியும் கண்டுபிடிக்க முடியலையோ, அவர்களுடைய பரக்கத்து எனக்கும் கிடைத்தது. என்னை மாட்டிவிட சிக்க வைத்த நினைத்த அந்த பெண்மணியிடத்திலிருந்து, அந்த கூட்டத்தாரிடத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். பக்கத்துல வந்து என்னை கண்டுபிடிக்க முடியல, அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். இதுக்கு காரணம் என்னண்டா, நான் ரசூலை இடத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு போனதுதான் எனக்கு அந்த பாக்கியம்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் நபிக்கு பின்னால் போனவர்கள் எவ்வளவு பாக்கியமானவர்கள் பார்த்தீங்களா? ரசூலை பிடித்தவர்கள் எவ்வளவு பாக்கியமானவர்கள். ஆனா யூதர்கள் ரசூல்மார்களை அவமதித்தவர்கள், கேவலப்படுத்தியவர்கள், ஏன் கொலை செய்யவும் செய்தார். அந்த வாரிசுகள் தான் இந்த யூதர்கள். நபிமார்களை கொலை செய்தார்கள், அந்த வாரிசுகள் இவர்கள். அப்ப இவர்கள் எப்படி இருப்பார், இவர்களிடத்தில் என்ன இறக்கம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள இவர்களிடத்திலிருந்து எச்சரிக்கையா இருக்க அல்லாஹ் வழிவகை செய்வானாக. இவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா எந்த செய்தியை நமக்கு அல்லாஹ் தந்தானோ அந்த தீனையும் பின்பற்றி வாழ்கின்ற உயர்ந்த தௌஃபீகை தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.